அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு பலர் நிறைய பேர் பயன்படுத்தாம விடுற ஒரு சக்தி வாய்ந்த யூடியூப் வசதி பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் பிளேலிஸ்ட். கிரியேட்டர்கள் வீடியோவை அப்லோடு மட்டும்தான் செய்கிறாங்க, ஆனால் பிளேலிஸ்ட்டு உருவாக்குறது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு. பிளேலிஸ்ட்னா என்ன? ஒரே தலைப்பில் இருக்கிற உங்கள் வீடியோக்களை ஒரே தொகுப்பாக மாற்றி அமைக்கிறது தான் பிளேலிஸ்ட்டு. நம்ம பிளேலிஸ்ட்டு எப்படி அமைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். சரி, அதை எப்படி உருவாக்கலான்னு இப்போ பார்க்கலாம். உதாரணமாக ஒரு கார்டனிங் டிப்ஸு, அப்புறம் உணவே மருந்து, யூடியூப்பு ஷார்ட்ஸ் டிப்ஸு, இப்படி தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு நம்ம உருவாக்கலாம். இதனால என்ன பெனிஃபிட்டு? ஒரு வியூவர் உங்கள் கார்டன் டிப்ஸு வீடியோவை பார்க்குறாரு. அவர் பார்க்குறது இடையில நீங்கள் போட்ட 6வது வீடியோவோ 7வது வீடியோவோ பார்க்குறாரு. அப்போ இந்த பிளேலிஸ்ட் வசதி உங்கள் வீடியோவில் இருந்ததுன்னா அவர் முதல்ல இருந்தேவும் உங்கள் வீடியோவை பார்க்க முடியும். கடைசி வீடியோ வரைக்கும் அவரால் பார்க்க முடியும், பார்க்கலாம். இதனால் என்னாகும்? உங்கள் வாட்ச் ஹவர்ஸு அதிகமாகிறதுக்கு அதிகமான சான்ஸ் உண்டு. போல் பிளேலிஸ்ட் உருவாக்குறது ரொம்ப ஈஸி. தலைப்பு வாரியாவோ இல்லை வருஷப்படியோ எளிதாக பிரித்து நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போடைய வீடியோவை ஓப்பன் பண்ணுங்க. அதில் இருக்கிற உங்கள் வீடியோக்களில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் உள்ள ஒரு 3 டாட்டு கிளிக் பண்ணுங்க. அதில் சேவ் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்கன்னா நியூ பிளேலிஸ்ட்டுன்னு வரும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு உண்டான டைட்டிலை கொடுத்துக்கோங்க. அதில் வர்ற ப்ரைவேட் அப்படிங்கிற அமைப்பு மாற்ற விரும்புனா பப்ளிக்னு மாற்றிக்கோங்க. இறுதியாக கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டா உங்கள் வீடியோ பிளேலிஸ்டில் வந்துடும். ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க, டைட்டிலும் கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ அந்த தலைப்பில் வரிசையாக வரும். நான் ராஜகோபால், சுப்பையா டிப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை முழுமையாக எனக்கு தாங்க. பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ பல வீடியோக்களாக மாறும். வியூவர்ஸும் உங்கள் வீடியோவிலையே தங்குவாங்க, உங்கள் வியூஸும் எகிரிட்டு போகும். ஏன் வைரலாக கூட மாறலாம். நன்றி அன்பு நெஞ்சங்களே. நாளைக்கு டே 17ல் எண்டு ஸ்க்ரீன் மற்றும் கார்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.